வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 3.1 அதில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்கனா என்ன அப்படின்னா XYZ அப்படிங்கிற வேரியபிள்ஸ் இருக்குது, அதோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. x + y + z = 5, இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். அடுத்து 2x - y + z = 9 கொடுத்துருக்காங்க, இது ரெண்டாவது சமன்பாடாக எடுத்துக்கிறோம். x - 2y + 3z = 16 இருக்குது, இது மூணாவது சமன்பாடாக எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இதில் எப்படின்னா வேரியபிளோட மதிப்பு கண்டுபிடிக்கிறப்போ நம்ம இப்போ ஏதாவது 2 சமன்பாடை எடுத்துட்டு அதில் உள்ள ஏதாவது ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணணும். இப்போ இந்த 2 சமன்பாடை எடுத்துட்டோம்னா நமக்கு இது ப்ளஸ்ஸு, இதோட இந்த முன்னாடி உள்ளது நம்பரை கெழுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒய்லையும் 1 இருக்குது, இதில் இந்த சமன்பாடில் ஒய்லையும் 1 இருக்குது, இது சிம்பிள் என்ன இருக்குது ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ இது ஈஸியாக என்ன ஆகும், கேன்சல் ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், சமன்பாடு 1 2 எடுக்கும், அது 2 கூட்டுறோம். அதாவது சமன்பாடு 1 அப்படியே எழுதிக்கிறோம், சமன்பாடு 2 எழுதிக்கிறோம். எழுதிட்டு என்ன பண்ணுறோம், கூட்டுறப்போ இது 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இது என்னாகும், ஒன்றுமே இல்லாட்டி முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸையும் 2xையும் கூட்டினா 3x, இது 2ஐயும் கூட்டுறப்போ என்ன வரும், +2z = 14. இது கேன்சல் ஆயிருந்தா அப்போ இது மட்டும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், 4வது சமன்பாடாக எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்து ஒரு 2 இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எதை கேன்சல் பண்ணமோ அதே தான் செகண்ட் எடுக்கிறதுலையும் கேன்சல் பண்ணி ஆகணும். அப்போது நம்ம கேன்சல் பண்ணுறப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 தான் இருந்தது, கெழு 1ன்னு இருந்தது, நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பாருங்கள், இதில் ஒய்ன்னு இருக்குது, இதில் -2yன்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடையும் தேர்டையும் எடுக்கிறோம். இப்போ இதில் 2ன்னு இருக்கிறதுனால, இந்த கெழு 2ன்னு இருக்கிறதுனால அப்போ இங்கே என்ன பண்ணுனா இது 2y ஆகும்னா 2ஆல் பெருக்கணும்னா இது 2y ஆகும். அதைத்தான் இங்கே பண்ணியிருக்கோம். சமன்பாடு 1ஐ 2ஆல் பெருக்கணும். பெருக்கிறப்ப என்னாகும், எக்ஸுங்கிறது 2x ஆகும், ஒய்ங்கிறது 2y ஆகும், இஜெட்டுங்கிறது 2z ஆகும். அந்த சைடு 5ஐயும் என்ன பண்ணணும், பெருக்கணும். 5 2ஆல் பெருக்கினா 10 வரும். சரியா? இதை 1வது சமன்பாடை 2ஆல் பெருக்கிட்டோம். அடுத்து 3வது சமன்பாடை எழுதணும். 3வது சமன்பாடு என்ன இருக்குது, x - 2y + 3z = 16 இருக்குது, அதை எழுதிட்டோம். இப்போ இந்த +2yயும் -2yயும் கேன்சல் ஆயிருமா? அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா, இதில் 2x இருக்குது, இதில் 1x இருக்குது, 2ஐயும் கூட்டினா 3x வரும். ப்ளஸ் 2zஐயும் 3zஐயும் கூட்டினா 5z = இது ரெண்டுமே ஒரே ப்ளஸ் தான், அதனால் கூட்டியிருக்கோம், 26 வருது. சரியா? அப்போ 3x + 5z = 26ன்னு வருதா? இது நம்ம 5வது சமன்பாடாக வச்சுக்கிறோம். சரியா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 4th கண்டுபிடிச்சோம் இல்லையா ஒரு சமன்பாடு, அதையும் நம்ம 5th ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சோமா அதையும் வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்து எக்ஸுங்கிற வேரியபிளை கேன்சல் பண்ணுறோம். அப்போ 4th சமன்பாடு என்ன, 3x + 2z = 14, அதான் நமக்கு 4வது சமன்பாடு. 5வது சமன்பாடு என்னது, 3x + 5z = 26, இது 5வது சமன்பாடு. இப்போது இதில் ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன ஆகும், கேன்சல் ஆகாதனால நம்ம என்ன பண்ணுறோம், கீழே எல்லாத்துக்கும் சைனை மாற்றி விட்றோம். மாற்றி விட்டோன்னா இது 2 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், +3xும் -3xும் கேன்சல் ஆயிரும். அடுத்து இது என்னது, -5z இருக்குது, இது 2z இருக்குது, அப்போ -3z ஆகும். இது மைனஸ்லேருந்து தான் நம்பர் பெருசாக இருக்குது, அப்போ -12 ஆகும். 26லேருந்து 14 போச்சுன்னா 12 -12. அப்போது 3z = -12. அப்போ z இங்கே பெருக்கலாக இருக்கிறது ஈக்குவல் கன்சைடு போகிறப்ப வகுத்தல் ஆகும். இப்போ மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ 12 3ஆல் அடிச்சோன்னா என்ன ஆகும், 4 வரும். 4 3 12. அப்போ z = 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ இந்த கண்டுபிடிச்சதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, சமன்பாடு இந்த 4 5ல் தானே நமக்கு எக்ஸு இஜெட்டுங்கிற 2 வேரியபிள் இருக்குது. இந்த இதில் நம்ம பிரதியிட்டால் தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். நம்ம இந்த பிரதியிடுறதை நம்ம கரெக்டாக, இப்போ z = 4னா அதை நம்ம எதில் பிரதியிடலாம், ஒன்று 4ல் பிரதியிடலாம், இல்லாட்டி 5ல் பிரதியிடலாம். சரியா? நம்ம விருப்பம் தான். நம்ம இப்போ 4ல் பிரதியிடணும். 4ல் பிரதியிடுறோம்னா 4வது சமன்பாடை எழுதணும். 4வது சமன்பாடு என்னது, 3x + 2z = 14. அதில் இஜெட்டுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், 4 பிரதியிடுறோம். அப்போ 3x + 2z இடத்துல 4 போடுறோம், = 14. 3x + 4 2 பெருக்குனா 8 வரும், = 14. அப்போ 3x இந்த +8 அங்கிட்டு போகிறப்ப -8 ஆகும். அப்போ 3x = 6. அப்போ x என்னது, 6/3னா நமக்கு எக்ஸோட வேல்யூ இப்போ 2ன்னு வந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இஜெட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2ஐயும் நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு சமன்பாட்டில் பிரதியிட்டால் நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ 2, இஜெட்டோட வேல்யூ 4ங்கிறத நம்ம சமன்பாடு 1ல் பிரதியிடுறோம்.
சமன்பாடு 1ங்கிறது என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு இருக்கா. எக்ஸுங்கிற இடத்துல 2, இசட்டுங்கிற இடத்துல 4, இந்த ஒய்யை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 5. அப்போ இந்த 2 கூட்டுங்க, கூட்டுனா 6 ஆயிருமா. அப்போ ஒய் ப்ளஸ் 6 is equal to 5. அப்போ y is equal to 5. இந்த ப்ளஸ் 6 அந்த சைடு போகிறப்போ -6 ஆகும். அப்போ y is equal to என்ன வரும், -1 வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், x கண்டுபிடிச்சிட்டோம், y கண்டுபிடிச்சிட்டோம், z கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் எழுதிடுங்க. x is equal to என்னது நமக்கு 2, y is equal to என்னது -1, z is equal to 4. இதான் இதோட ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே செகண்ட் கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/x minus 2/y plus 4 is equal to 0. 1/y minus 1/z plus 1 is equal to 0. 2 இது z பா, z plus 3/x is equal to 14 இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த மாதிரி 1/x இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து கணக்கு செய்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1/xஐ வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், 1/y எங்க பின்னு எடுத்துக்கிறோம், 1/z சின்னு நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். சரியா, வச்சுட்டு நம்ம சமன்பாடு எழுதுகிறோம். 1/xங்கிறது நமக்கு a தானே. அப்போ a மைனஸ் இந்த 2/y 2bன்னு வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு 1/y வந்து நமக்கு என்னது b. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 × 1/yன்னு இருக்குது, அப்படி தானே. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2bன்னு போட்டிருக்கோம். இந்த +4 அந்த சைடு போகிறப்ப -4 ஆயிரும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி செகண்ட்லேயும் பாருங்கள், 1/yங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்கோம், bன்னு வச்சுருக்கோம். b மைனஸ் 1/zங்கிறது c. இந்த +1 அந்த சைடு போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், -1 ஆகும். நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதே தான் இந்த மாதிரி ஈக்குவேஷனாக மாற்றுறோம். இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2/z கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம், 1/z சின்னு வச்சுருக்கோம். அப்போ 2c ப்ளஸ் 3/x அப்படிங்கிறது 3a ஈக்குவல் டு, அதுலேயே நமக்கு ஈக்குவல் டு வந்து இந்த சைடு தான் இருக்குது, 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்பரு. அதை அப்படியே வச்சுக்கிறோம். இது மூணாவது ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டோம். சரியா, அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்றாவது ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. a மைனஸ் 2b இஸ் ஈக்குவல் டு -4. இதில் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணணும்னு பார்த்தோமா. இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடையும் செகண்ட் சமன்பாடையும் எடுத்துக்கலாம். இதில் என்ன இருக்குது, a வேரியபிள் இருக்குது, b வேரியபிள் இருக்குது. இதில் என்ன இருக்குது, b இருக்குது, c இருக்குது. அப்போ நம்ம இது b தான், இது ரெண்டே எடுத்தால் b தான் கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு சமன்பாட்டிலையும் b தான் இருக்குது, செகண்ட்லேயும் b தான் இருக்குது. இப்போ இது கேன்சல் பண்ணணும்னா நம்ம என்ன சொன்னோம், இந்த கெழுக்கள் வந்து ஒன்று போல் இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போது இதில் வந்து 2bன்னு இருக்குது, இதில் வெறும் bன்னு தான் இருக்குது. அப்போ இது 2b ஆகணும்னா என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கிக்கிடணும் இந்த சமன்பாடை. அப்போது செகண்ட் சமன்பாடை 2ஆல் பெருக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த bங்கிறது 2b ஆகிரும், மைனஸ் சிங்கிறது 2c ஆயிரும். இந்த 1ஐ 2ஆல் பெருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், -1ஐ 2ஆல் பெருக்கிறப்ப -2 ஆயிரும். இப்போ பாருங்கள், ப்ளஸ் 2b -2b என்ன பண்ணுறோம், கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன இருக்கும், a இருக்கும், மைனஸ் இந்த 2c இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து ரெண்டுமே மைனஸில் இருக்குது, -4 -2. அப்போ என்ன ஆகும், -6 ஆகும். இதை நம்ம ஃபோர்த் சமன்பாடாக வச்சுக்கிடணும். இது நாலாவது சமன்பாடு. அடுத்து என்ன பண்ணுறோம், மூணாவது சமன்பாடு நாலாவது சமன்பாடு எடுத்துக்கிறோம். மூணாவது சமன்பாடு என்னது நமக்கு, 3a + 2c இஸ் ஈக்குவல் டு 14. இதை வந்து மாற்றிருக்கோம், a ஃபஸ்ட்டு வரதுனால இதை மாற்றிருக்கோம். சரியா, 3a + 2c இஸ் ஈக்குவல் டு 14. இது நமக்கு மூணாவது சமன்பாடு. அடுத்து நாலாவது சமன்பாடு நமக்கு என்ன அப்படின்னா, இந்த a மைனஸ் 2c இஸ் ஈக்குவல் டு -6 இருக்கு இல்லையா. ஏன்னா இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், c-யை கேன்சல் பண்ண போகிறோம். இப்போது +2cயும் -2c என்ன ஆகும், கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே ஒரு a இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3a + 1a கூட்டினா என்ன ஆகும், 4a இஸ் ஈக்குவல் டு, இங்கே 14 இருக்குது, இங்கே -6 இருக்குது. அப்போ நம்ம 14லேருந்து 6 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 8 வரும். அப்போ 4a இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ a இஸ் ஈக்குவல் டு, இந்த பெருக்கலாக இருக்குது செய்கிறப்ப வகுத்தலாக மாறும், 8/4. அப்போ a இஸ் ஈக்குவல் டு என்னது நமக்கு 2. ஆனால் நம்ம ஏங்கிறது நம்ம என்ன வச்சுருக்கோம், ஏங்கிறது என்னது நமக்கு 1/x தானே நமக்கு a. அப்போது எக்ஸுங்கிறது நமக்கு என்ன வரும், இங்கே இதோட மதிப்பு என்ன வரும்னா பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும், 1/2 தான் எக்ஸோட மதிப்பு. ஏன்னா நம்ம வந்து 1/x தான் நம்ம ஏன்னு வச்சுருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 2. அப்போது வந்து நம்ம எக்ஸுக்கு மதிப்பு என்னவாகும், 1/2ன்னு வரும். இப்போ நம்ம ஏவோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வந்து சமன்பாடு 1ல் பிரதியிடுறோம். சரியா, சமன்பாடு 1ங்கிறது என்னது, a மைனஸ் 2b இஸ் ஈக்குவல் டு -4. இதில் பிரதியிட்டோம்னா நமக்கு bயோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஏங்கிறது 2 மைனஸ் 2b இஸ் ஈக்குவல் டு -4. அப்போ 2b இஸ் ஈக்குவல் டு, இந்த இது +2 அந்த சைடு போகிறப்ப நமக்கு என்ன ஆகும், -2 ஆகும். அப்போ -2b இஸ் ஈக்குவல் டு -6, b இஸ் ஈக்குவல் டு -6/-2. மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 6 வந்து 2ஆல் நம்ம வகுத்தோன்னா நமக்கு என்ன வரும், 2 3 6. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 3. இந்த bங்கிறது நம்ம எதை வச்சுருக்கோம், 1/y
இங்கே தானே பின்னு வச்சுருக்கோம். அப்போ ஒய்ங்கிறது என்னது 1/3. சைடில் எழுதிக்கோங்க. லாஸ்ட் நமக்கு ஆன்சர் எழுதுறப்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா இந்த a = 2 அப்படிங்கிறத நம்ம சமன்பாடு 4ல் பிரதியிட்டோம்னா நமக்கு c கிடச்சிரும். சரியா? அப்போது சமன்பாடு 4ல் பிரதியிடுறப்ப என்ன பண்ணணும்? சமன்பாடு 4 என்னதுன்னு பார்க்கணும். சமன்பாடு 4 என்னதுன்னா a - 2c = -6. சரியா? ஏன் சமன்பாடு 4ல் பிரதியிடுறோம்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேரியபிள் எந்த சமன்பாட்டில் இருக்குன்னு பார்த்து நம்ம பிரதியிடணும். சரியா? இப்போ சமன்பாடு 2ல் போய் a = 2ன்னு நம்ம பிரதியிட முடியாது. ஏன்னா ரெண்டாவது சமன்பாடு என்னது b - c = -1 இருக்குது. அதில் என்ன பண்ணலாம்? பியோட வேல்யூ நம்ம பியை வந்து -3 இருக்கு இல்லையா, அதை வந்து சமன்பாடு 2ல் அப்படி பிரதியிட்டு கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏயோட மதிப்பு 2 வந்து சமன்பாடு 4ல் பிரதியிடுறப்ப a - 2c = -6. அப்போ ஏங்கிறதுக்கு 2 -2c = -6 -2c = -6. இந்த +2 அந்த சைடு போகிறப்ப -2 ஆயிரும். இப்போ -2c = -8. அப்போ c = -8 என்னது -2. அப்போ மைனஸ் என்ன ஆயிரும்? நமக்கு கேன்சல் ஆயிரும். 8 2ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்? வகுத்தோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 4 வரும். சரியா? அப்போ இந்த 4 சிங்கிறத நமக்கு 4. ஆனால் நம்ம சிங்கிறது எதை நம்ம சி எடுத்திருக்கோம்? 1/z தான் நம்ம சியாக எடுத்திருக்கோம். சரியா? அப்போ z நமக்கு என்ன வரும்? 1/4. சரியா? இது உங்களுக்கு தெரியுது இல்லையா? 1/4ன்னு ஏன் வருது அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 1/z தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சியாக எடுத்திருக்கோம். சரியா? அப்போ 1/z = 4. இப்போ நம்ம என்ன வரும்? 1 = இந்த 4zன்னு வரும். அப்படி தானே? நமக்கு தேவை z தான். அப்போது z அப்படிங்கிறப்ப இந்த 4 வந்து இந்த சைடு வரப்போ என்ன ஆகும்? இங்கே பெருக்கலாக இருக்குது, வகுத்தில் வரப்போ 1/4. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே வந்து 1/4ன்னு போட்டிருக்கோம். சரியா? அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? இப்போ 3வது கணக்கு பாருங்கள். x + 20 = 3y/2 + 10 = 2z + 5 = 110 - y + z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷனாக மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எடுத்துக்கிறோம். சரியா? x + 20 = 3y/2 + 10 இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா x மைனஸ் இந்த வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுக்குவோம். அப்போ இந்த இது 3y இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? -3y/2ன்னு மாறும். இந்த 20 இந்த சைடு போச்சுன்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சுன்னா மைனஸில் வரும். சரியா? அப்போ 10 - 20 அப்படின்னு வரும். சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா x - 3y/2 = இங்கே என்ன வரும்? -10 வரும். அப்படி தானே? இது வந்து 10, இது -20. அப்போ வந்து நமக்கு என்ன வரும்? -10 வரும். சரியா? அடுத்து இந்த கீழே இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா நம்ம நல்லா கணக்கு பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்? ரெண்டு பக்கமும் 2ஆல் பெருக்கணும். இதை வந்து 2ஆல் இந்த ஃபுல் டேமே என்ன பண்ணுறோம்? 2ஆல் பெருக்கிறப்ப என்ன ஆகும்? இது 2x ஆயிருமா? இந்த இடத்துல 2 போடுறப்ப இந்த 2க்கும் அந்த 2க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ இது வந்து என்ன பண்ணுவோம்? -3yன்னு வரும். இதை நம்ம 2ஆல் பெருக்கிறப்ப என்ன வரும்? நமக்கு -20ன்னு வரும். இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். சரியா? அடுத்தது என்ன பண்ணுறோம்? 3y/2 + 10 = 2z + 5 இதை எடுத்துக்கிறோம். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும் இல்லையா? அப்போ 3y/2 இந்த 2z வந்து இந்த சைடு வரப்போ -2z ஆகும். இந்த +10 இந்த சைடு போகிறப்ப -10 ஆகும். அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு 5 இருக்குது, -10. சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3y/2 - 2z = இந்த 5 - 10 இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? -5 ஆகும். சரியா? அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த 2 வந்து என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறோன்னா 2ஆல் இந்த இதை வந்து ஃபுல்லாக இந்த ஃபுல் டேமையே 2ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்? பெருக்கிறப்போ இந்த இடத்துல 2 போட்டு பெருக்கிறப்ப இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆயிருமா? அப்போ 3yன்னு வரும். இதை 2ஆல் பெருக்கிறப்ப என்ன வரும்? -4z வரும். இதை 2ஆல் பெருக்கிறப்ப -10ன்னு வரும். இதை வந்து நம்ம இரண்டாவது ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். சரியா? அடுத்து இது கணக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 2z + 5 = 110. இது வந்து 110 -y/z இருக்கு இல்லையா? இந்த போர்ஷன் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா 2z இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக y + z இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் இது என்ன ஆயிரும்? அப்படியே +y + zன்னு ஆயிரும். சரியா? இது அப்படியே இந்த சைடு மாற்றுறப்போ இது வந்து ப்ளஸ் ஆயிரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஈக்குவல்ட்டு இங்கே வந்து 110 இருக்கா? இந்த +5 இந்த சைடு வந்துச்சுன்னா -5 ஆயிரும். சரியா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து x y z தானே வரும். அதனால் ஒய்யை வச்சுட்டு இந்த 2zையும் இந்த ஒரு இஜட்டையும் கூட்டுறப்ப நமக்கு என்ன 3z ஆகும். அப்போ y + 3z = 110ல் 5 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 105 வருமா? இதை நம்ம 3வது ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். சரியா? ஈக்குவேஷனாக வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணணும்? சம் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா
ரெண்டாவது சமன்பாடு அப்படியே எடுத்துக்கோங்க. ரெண்டாவது சமன்பாடு நம்ம ரெண்டாவது சமன்பாடையும் நம்ம மூணாவது சமன்பாடையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒய்யை கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ ஒய்யை கேன்சல் பண்ணணும்னா கெழுக்கள் ஒன்று போல் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இப்போ ரெண்டாவது சமன்பாடு அப்படியே எழுதிக்கோங்க. மூணாவது சமன்பாடில் ஒய்யோட கெழு வந்து 1 தான் இருக்குது. அப்போ இது மூணு ஒய்ன்னு இருக்கு இல்லையா ரெண்டாவது சமன்பாடில். அப்போ 3 ஒய்யை மாற்றணும்னா 3ஆல் பெருக்கிறோம். அதான் இங்கே பண்ணியிருக்கோம். 3ஆல் பெருக்கிறப்ப இது வந்து என்னாகும், 3y ப்ளஸ் 3 பெருக்கிறப்ப 3 9 9z இஸ் ஈக்குவல் டு 105 3ஆல் நம்ம பெருக்கிறோன்னா நமக்கு என்ன வருது, 315 வருது. சரியா, சைடில் எழுதி பார்த்துக்கோங்க, 315 வரும். சரியா, அடுத்து என்ன பண்ணணும், இது வந்து அடையாளத்தை சைனை ஃபுல்லாக மாற்றணும்னா இது வந்து -3y -9z -315 வரும். அப்போ +3y -3y என்ன ஆகும், கேன்சல் ஆயிரும். இது வந்து -9 இது வந்து -4. அப்போ ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும், -13z இஸ் ஈக்குவல் டு இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் கூட்டினா நமக்கு என்ன வரும், -325 வரும். அப்போ சரியா, அப்போ z இஸ் ஈக்குவல் டு -325 நம்ம என்ன பண்ணுறோம், -13ஆல் வகுக்கிறோம். இது அப்போ வகுக்கிறப்ப என்ன ஆகும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா. அப்போ 325 13ஆல் நம்ம சைடில் வகுத்து பாருங்கள். வகுத்து பார்த்தா நமக்கு என்ன வரும்னா 25 வரும். அப்போ z இஸ் ஈக்குவல் டு 25 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, இப்போ இந்த கண்டுபிடிச்சதை நம்ம என்ன பண்ணுறோம், சமன்பாடு 2ல் பிரதியிடுறோம். சரியா, சமன்பாடு 2ங்கிறது என்னது, அந்த சமன்பாடை எழுதிக்கோங்க. 3y - 4z இஸ் ஈக்குவல் டு -10. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரதியிட போகிறோம். பிரதியிட்டோம்னா நமக்கு நம்ம 3y - 4zங்கிற இடத்துல 25 போடுறோம் ஈக்குவல் டு -10. அப்போ 3y 4 25 பெருக்குனா நமக்கு என்ன வரும், 100 வரும். -100 இஸ் ஈக்குவல் டு -10. அப்போ 3y இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு -10 இருக்கா, இந்த -100 அந்த சைடு போகிறப்ப நமக்கு ப்ளஸ் ஆகும். அப்போ +100. அப்போ 3y இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 100ல் 10 போச்சுன்னா 90 வரும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 90 3ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ஒய்யோட மதிப்பு என்ன வரும், 30 அப்படின்னு வரும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ y இஸ் ஈக்குவல் டு 30 இருந்ததுயா, அதை வந்து சமன்பாடு 1ல் பிரதியிடுறோம். சரியா, 1ல் பிரதியிட்டோம்னா 1ங்கிறது நமக்கு சமன்பாடு என்ன வச்சுருந்தோம், 2x - 3y இஸ் ஈக்குவல் டு -20 முன்னாடி பக்கத்தில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, அப்போது அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒய்யை வந்து 30ங்கிறத பிரதியிடுறோம். அப்போ 2x - 3yங்கிற இடத்துல 30 பிரதியிடுறோம் -20. அப்போ 2x - 3 30 பெருக்கிறப்ப நமக்கு என்ன வரும், 90 வரும் ஈக்குவல் டு -20. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு -20. இந்த 90 அந்த சைடு -90 அந்த சைடு போகிறப்ப நமக்கு +90 மாறும். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு இது மைனஸ் இது ப்ளஸ் என்னவாகும், நமக்கு 70 மாறும். சரியா, 90லேருந்து 20 போச்சுன்னா 70. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 70 2ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், வகுக்கிறப்ப நமக்கு என்ன வரும், 35 வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 35. இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா, x கண்டுபிடிச்சிட்டோம், y கண்டுபிடிச்சிட்டோம், z கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் இங்கே எழுதுறோம். x இஸ் ஈக்குவல் டு 35, y இஸ் ஈக்குவல் டு 30, z இஸ் ஈக்குவல் டு 25. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.